ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்து. இது பார்ட் 2 வீடியோ. பனங்காட்டிலேருந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. பக்கத்துலேயே பெருமாள் கோயில். வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அவங்க தம்பி ஒய்ஃப் வந்தாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு எங்கள் மைனிச்சு அவங்களோட தம்பி பொண்ணை எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணு சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தா. அப்புறம் உள்ளே போனேன், மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் பிள்ளைய எடுத்து நானும் கொஞ்சிக்கிட்டு அதோட கடலுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் அண்ணா ஆட்டோவில் தான் போகிறோம். ஆட்டோவில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. பக்கத்தில் எல்லாமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம். பிள்ளைங்க கடல் நெருங்க அப்படியே கை தட்டிட்டு ஜாலின்னு கொஞ்சிக்கிட்டே வந்தாளுங்க. அவங்களோட நானும் சேர்ந்து கும்மாளம் போட்டுக்கிட்டே வந்தோம். அப்புறம் எல்லாம் கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணியை பக்கையும் இல்லை, ஒரே ஹார்ட் வரைகிறது, ஐ லவ் மாம் அப்படின்னு எழுதுறது, இந்த மாதிரி தான் இருந்தாலுங்க. இது வந்து சொந்த போட்டான், எங்கள் அண்ணியோட தம்பியோட சொந்த போட்டு. இப்போ என் பிள்ளைங்கள்லாம் அப்படி கொஞ்சம் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட அடக்கவே முடியல, கடலுக்குள்ளேயே போய்கிட்டே இருந்தாலுங்க. கடல் வேறு ரொம்ப ஆளாக பெருசாக வருதுன்னு வேறு எங்கள் மைனி பயந்துக்கிட்டே இருந்தாங்க. தள்ளி போங்கன்னு சொன்னதுக்கும் கேட்கவே மாட்டேக்காளுங்க. கடலுக்குள்ளேயே பூந்துக்கிட்டே இருந்தாலுங்க, ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் ஃபைனலாக வாங்க மைனி கடலுக்குள்ளே இந்த மாதிரிக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மைனியை ஒரு வீடியோ எடுக்க கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் நண்டு பொந்த பார்த்த இடத்துல நண்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனும் நான் அந்த நண்டும் குடுன்னு ஓடிச்சு. அதுங்களோட கிடந்து தையடிச்சிக்கிட்டு கிடந்தாலுங்க. அதோட விளாண்டுக்கிட்டே இருந்தால் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நண்டு ஒரு மாதிரி மூச்சலைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. பாவம் விட்டுருங்க அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. கடல்லாம் ரொம்ப எப்பவுமே கடல் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் அலை அடிக்காதான். இப்போ ரொம்ப சீற்றம் அதிகமாக இருக்குன்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதோட வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ வீட்டில் இருந்தும் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு ஊருக்கும் கிளம்பியாச்சு. சுப்பிரமணியபுரத்துக்கு போய் இப்போ பைப்பார் பஸ் ஸ்டாண்டு தாண்டி அங்கே ஒரு கொய்யாப்பழ தோட்டம், அங்கே தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். எல்லோரும் ஆளுக்கு ஒரு கொய்யாப்பழம் பிடிங்கிக்கிட்டு எங்கள் அண்ணனும் பிள்ளைங்களை ஏற்றிட்டு கிளம்பிட்டான். ஆனால் அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. பாய்.